ஹரே கிருஷ்ண பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. புகழை வைத்து சாதுவை எடை போடலாமா? ஜஷோமதி நந்தனதாசரின் பேட்டியிலிருந்து. மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த பிரபல சாதுவான தங்கரி மகாராஜரை பற்றி பிரபுபாதரிடம் வினவினேன். தங்கரி மகாராஜர் அச்சமயத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பாகவத சொற்பொழிவாளராக இருந்தார். பாகவதத்தை எடுத்துரைக்கும் போது அவரது கண்களில் கண்ணீர் பெருகும். கேட்பவர்களும் கண்ணீர் சிந்துவர். பிரபுபாதா கூறினார், எனக்கு அவரை பற்றி தெரியாது. அவர் எவ்வாறு பிரச்சாரம் செய்கிறார்? நான் கூறினேன், அவர் கிருஷ்ண லீலைகளை பற்றி பேசுகிறார். ஆயினும் நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவரை வழிபடலாம் என்றும் கூறுகிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் துர்காய நமக என பல மந்திரங்களை அவர் பரிந்துரைக்கிறார். ஆயினும் அவரது சொற்பொழிவில் பெரும்பாலும் அவர் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்றுதான் கீர்த்தனம் செய்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், கிருஷ்ணரின் பெயரும் தேவர்களின் பெயரும் ஒன்று என்று அவர் எண்ணினால் அவர் தங்கரி அல்ல, தாங்கரி. தாங்கரி என்றால் ஏமாற்றுக்காரர் என்று பொருள். பிரபுபாதர் தொடர்ந்தார், வைஷ்ணவன் ஒருபோதும் கிருஷ்ணரின் திருநாமத்தை வேறு எதற்கும் சமமானதாக கூற மாட்டான். ஒரு நபரை அவரது தோற்றம், பெயர், பதவி அல்லது அவரது கண்ணீரை கொண்டு பிரபுபாதர் எடை போடவில்லை. மாறாக அந்த நபரின் தத்துவத்தை கொண்டே கணித்தார். ஜெய ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.